எப்படி ராயன் திரைப்படத்துக்கு வந்து விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? வேற எந்த படமே பார்க்கவே இல்லையா? நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கீங்க ராயன் படத்தை ஏன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்கல, அந்த ஒட்டுமொத்த கமிட்டி அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆகச்சிறந்த திரைப்படங்கள் ஒட்டுமொத்த சினிமா உலகமே கொண்டாடின படங்கள் இருக்குல்ல, அப்போ அந்த படத்தையெல்லாம் விட்டு போட்டு கடைசிக்கு ராயனுக்கு மட்டும் இப்படி சிறந்த திரைப்படம்னு கொடுக்கறதுக்கான அதாவது ஒரு நிமிஷம் தெரிஞ்சுங்க, ஒருத்தருடைய ஆங்கிளில் ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரி இருக்கு. இப்போ தங்கலான்னு இருக்குன்னா தங்கலான் படம் 100 நாள் ஹிட்டாக ஓடிச்சா? இல்லை, 400 திரைப்படங்களை பார்த்து அதிலேயும் மிகச்சிறந்த திரைப்படமாக ராயன் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை எப்படி எழுப்புறாங்க? ராயன் சிறந்த படம், நல்ல படம், கெட்ட படத்துக்குள்ள நான் வரல. ஆனால் ராயன் படம் யார் பார்த்தாலும் புரியும். தமிழ் ரெப்ரசன்டேஷன் யார் இருக்காங்க? அவங்க வந்து தமிழ் ரெப்ரசன்டேட்டிவ் கலா மாஸ்டர் இருக்கிறாங்க. கலா மாஸ்டர் வந்து அவங்களுக்கு இந்த படத்தை இந்த வேற படமெல்லாம் அதை பற்றி அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் தானே, ஏன் அவங்க சொல்லலை? இல்லை, அவங்களும் தனுஷும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அப்படிதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. 10 பேர்னு வச்சுக்கோங்க, 4 பேர் சாய் பல்லவி போட்டு 6 பேர் வந்து அந்த 360 ஆர்டிகல் அடித்து அந்த இந்திய நடிகைக்கு போட்டுருந்தாங்கன்னா அதுதான் ஃபைனலைஸ்ட். ஒரே ஒரு ஓட்டில் பால் மகேந்திரா ஏஆர் ரஹ்மான் கதை மாற்றுறாரு. இந்த விருதை கொடுக்கப்படுவதற்கு இதுதான் கேட்டகரி அப்படின்னு வரையறுக்கப்படல. இதுதான் ஒரு டைரக்டராக இருக்கணும், 10 படம் இட்டு கொடுத்துருக்கணும், ஒரு ப்ரொடியூசராக இருந்துக்கணும், சினிமாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ கலா மாஸ்டர் வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா கொடுத்து ஒரு படம் எடுத்து கொடுங்கன்னா நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இஷ்யூ இப்போ வருகின்ற போது விஜய் அவர்களுக்கு எதிராக திரு தனுஷை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? அப்போ தனுஷ் அவர்களுக்கு வந்து தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? இப்போ தனுஷ் வந்து இது நாள் வரையும் எந்த நேஷனல் அவார்டு வாங்கலை, சரிங்களா? இப்போ இந்த கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா நேஷனல் அவார்டு அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு முடிச்சு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கே அரசியல் இருக்கு சொல்லுங்கள். வீர் சாவர்கர் அவர்களை குறித்த ஒரு குறும்படத்திற்கு வந்து விருது கொடுக்கிறது, அந்த 370 பற்றி எடுத்து விருது கிடைக்கிறது. பிஜேபியுடைய கொள்கைகளை ஆதரித்து வரக்கூடிய படங்களுக்கு அந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. அப்போ அதுலேருந்து பின்னடைவில் யார் இருக்காங்கிற கேள்வி தான் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் எழுப்புறாங்க. நியாயமான கேள்வி. 360 ஆர்டிகளை பற்றி படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் திரைப்பட தயாரிப்பாளர், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுடைய ஒன் ஆஃப் த மெம்பர் திரு வி.கே. வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய இருக்கார்கள். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 72வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இல்லை, தமிழகத்திலிருந்து 10 விருதுகள் வாங்கியிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்குது. இல்லை, பல்வேறு சர்ச்சைகளை வந்து எழுப்பியிருக்கிறதாக விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. சர்ச்சைகள்லாம் எதை சொல்கிறீங்க? சர்ச்சைகள் எதை செஞ்சாலும் சர்ச்சை தானே. இங்கே வந்து நீங்கள் வந்து நாட்டில் வந்து நீங்கள் விமர்சிக்கவர்கள் அதிகமாகிட்டார்கள். என்ன எப்படி சொல்கிறதுனா, ரசிகர்களை விட விமர்சிப்பவர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வந்து யூடியூப் சேனல் வந்துடுச்சு, வீட்டுக்கு வீடு வந்து நடிகர்கள் உருவாகிட்டாங்க, வீட்டுக்கு வீடு ஜேர்னலிஸ்ட் உருவாகிட்டாங்க, வீட்டுக்கு வீடு வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய உலகளாக நடக்கக்கூடிய விஷயங்களே அவர்களுடைய கோணத்தில் விமர்சனம் பண்ணுற ஆட்கள் பெருகிட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுத்தாலும் அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கும். யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுல்ல. இன்றைக்கி இருக்க கண்டென்ட்டில் ஒருத்தர் வந்து ஒட்டுமொத்த மக்களையும் திருப்திப்படுத்த முடியாத காரியம் தானே அது. ஆனால் ஒரு எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பொது பார்வையில் இது சரிங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்லலாம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ராயன் திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் மெயினாக எல்லாருக்குமான ஒரு விமர்சன பார்வையாக இருக்கிறது. எப்படி ராயன் திரைப்படத்துக்கு வந்து விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வேற எந்த படமே பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இல்லை, இது ஒரு விஷயத்தையும் முதல்ல இது எப்படி பண்ணுறாங்கன்றதை முதல்ல தெளிவுபடுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 400 படங்கள் பார்த்துருக்காங்க இந்தியா ஃபுல்லாக, அந்தந்த மொழி வாரியாங்கள ஒன்று. ப்ளஸ் ஜூரியாக பல மொழியில் சேர்ந்தவங்க, பல வல்லுநர்கள் அதில் இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் கிடையாது, சில ஸ்டேட்டில் கிடையாது, ஜூரியஸ் அங்கே இருப்பாங்க. நீங்கள் ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த ஜூரிஸ்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கான ஓட்டை முழுமையாக போட்டால் தான் அந்த படம் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1992 தேவர் மகன் ரோஜா 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, பால் மகேந்திரா ஜூரியா இருக்கார். பால் மகேந்திராவும் இளையராஜா சாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். பால் மகேந்திராவுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வரலாற்று பதிவு என்னென்னா, பாலு மகேந்திராவுடைய முதல் படம் தவிர அவர் இயக்கிய எல்லா படத்துக்கும் இசையமைப்பாளர். சாகர வரையும் அவர் இயக்கிய கடைசி படத்தினுடைய இசையமைப்பாளர் இளையராஜாவை ராஜா என்று பெயர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு வல்லமை படைத்தவர்.
ஒருத்தர் டைரக்டர் ஆகுனா பாலுமகேந்திராவோட போய் கற்றுக்கணும்னு இளையராஜாவும் சொன்னோம். இந்த அளவு ஸ்டேஜில் சொன்னோம். ஸ்டேஜில் சொன்னோம். இந்த அளவு அந்த பாண்டிங்கை சொன்னவங்க. அப்போ அந்த 92 வந்து சிறந்த இசையமைப்பாளர் விருது தேவர் மோகனுக்காக இளையராஜாவுக்கு தான் கிடைக்கணும் எல்லாருமே நினச்சிருந்தாங்க. அப்சல்யூட்லி அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஜானி அம்மா கூட சிறந்த பாடகி விருது கொடுத்துருந்தாங்க. வைரமுத்துக்கு வந்து ரோஜா கொடுத்தாங்க. பிரமாதமான பேக்ரவுண்ட் மியூசிக்கு தேவர் மோகனில் இருக்கிற பாட்டுகளெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் ஒரே ஒரு ஓட்டில் பால் மகேந்திரா ஏஆர் ரஹ்மானுக்கு அதை மாற்றுறாரு. புது பையன் யார் ஏஆர் ரஹ்மான் கருப்பா சிவப்பா தெரியாது, குள்ளமா வைரமா தெரியாது, யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த இதுக்கு வந்து இவர் தகுதியானவர், இவருக்கு ஏற்கனவே நிறைய விருதுகள் கொடுத்தோம், இந்த வாட்டி இவருக்கு கொடுப்போம் அப்படின்றது அந்த ஒரு ஓட்டு தான் ரஹ்மானுக்கு மாற்றுது. எதுக்கு இந்த மேட்டரை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, அந்த ஒரு ஓட்டு பல இதை மாற்றும். இப்போ நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கீங்க ராயன் படத்தை ஏன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்கல, அந்த ஒட்டுமொத்த கமிட்டி அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை, ஒட்டுமொத்த கமிட்டினா தமிழ் ரெப்ரசன்டேஷன் யார் இருக்காங்க, அவங்க வந்து தமிழ் ரெப்ரஸன்டேட்டிவ் கலாமாஸ் இருக்கிறாங்களே, கலாமாஸ் அது அவங்க வந்து முன்மொழிகிறாங்க இந்த படத்தை வந்து பாருங்க. இல்லை, அதுதான் இங்கே பண்ணுற தவறு. தமிழ் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் கலாமாஸ்டர். கலாமாஸும் டிசிஷன் மேக்கிங் கிடையாது. எல்லாரும் கூட பொதுவில் என்ன சொல்கிறாங்க, தனுஷாரும் கலாமாஸ்டரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் கொடுத்துட்டாங்க. இப்போ அசுரனுக்கு கொடுத்தாங்களே தனுஷ்க்கு, தனுஷ் இது 3வது நேஷனல் அவார்டு தானே வாங்குறாரு. அசுரனுக்கு கொடுக்குறப்ப தனுஷ் வந்து கலாமாஸு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாரா? இன்னொரு இதனை கிளப்புறாங்க, தனுஷ் வந்து இப்போ ரசிகர் மன்றம் ஆரம்பித்து கொடியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு, எதிர்காலத்தில் விஜய் மாதிரி வரப்போகிறாரு, அதனால் இப்போ இருக்க கவர்மெண்ட்டாக அவருக்கு இப்பயே காக்கா பிடிக்குதுன்னு விமர்சனங்கள். அதுதான் நான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவூட்டு விமர்சனங்கள் சொல்கிறாங்க. இப்போ தனுஷ் வந்து 3வது முறையாக தேசிய விருது வாங்குறாரு. ஏற்கனவே 2 படங்கள் அசுரன், இன்னொரு படத்துக்கு தேசிய விருது வாங்கிட்டார். இல்லை, அந்த படத்தை இந்த கேள்வி யாரும் எழுப்பலையே, பிரச்சனை. அந்த படம் வாங்கிட்டாரு. ஆனால் அப்போ வந்து ரசிகர் மன்ற கொடியை ஒரு வெளியிட்டதாலே கொடுத்தாங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன். இல்லை, அந்த டைம் இந்த செனாரியோ இல்லை சார். செனாரியோ சொல்ல சார், தனுஷ் வந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அவருக்கு ஒரு கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நாளைக்கு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக வருவார்ன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒரு விஷயத்தை இப்போ முன்வைக்கிறப்ப 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அசுரன் படத்துக்கு கொடுக்குறப்ப அவர் கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணாரா, அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரா? எதுவுமே இல்லைல்ல. அந்தந்த தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதுதான் இப்போ சினிமா கிரிட்டிக்ஸும் சரி, இப்போ உங்களை போல இருக்கக்கூடிய சில தயாரிப்பாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிங்கிற ராயன் படத்துக்கு நீங்கள் எப்படி விருது அந்த ஆண்டுலேயே 2024 தங்கலான் வந்தது, வாழை வந்தது, கொட்டுக்காளி வந்தது, இந்த மாதிரி இந்த ரப்பர் பந்து வந்தது, இந்த மாதிரி சிறந்த திரைப்படங்கள்னு ஆகச்சிறந்த திரைப்படங்கள் ஒட்டுமொத்த சினிமா உலகமே கொண்டாடின படங்கள் இருக்குல்ல. அப்போ அந்த படத்தையெல்லாம் விட்டு போட்டு கடைசிக்கு ராயனுக்கு மட்டும் இப்படி சிறந்த திரைப்படம்னு கொடுக்குறதுக்கான, அதாவது ஒரு நிமிஷம் தெரிஞ்சுங்க, கொட்டுக்காலிலாம் வந்து வெளிநாடுகளில் போயிட்டு 70 அவார்டுகளை வாங்கிட்டு ஆஸ்காருக்கெலாம் அனுப்பப்பட்ட படம்னு சொல்லுவாங்க. அதை ரப்பர் வந்து கமர்ஷியலாக எல்லாரையும் மனசு பண்ணோம். தங்கலானில் விக்ரம் ரதியை பற்றி நம்ம யாருமே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அசாத்தியான ஒரு நடிப்பை விக்ரம் சார் கொடுத்துருப்பாரு. வாழைப்படம் நீங்கள் அதை விட்டுட்டீங்க, வாழைப்படம், இப்படி எல்லா படமும் இருக்குது. ஆனால் இந்த எல்லா படமும் வந்து ஒருத்தருடைய ஆங்கிளில் ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரி இருக்குது. இப்போ தங்கலான் இருக்குன்னா, தங்கலான் படம் 100 நாள் ஹிட்டாக ஓடிச்சா? கிடையாது. வாழை 100 நாள் ஹிட்டாக ஓடிச்சு, ஓரளவு ஓடிச்சு. கொட்டுங்காலி வந்தது தெரியல, போனது தெரியல, அவார்டுக்காக எடுக்கப்பட்ட பிக்சர் மாதிரி அது போயிடுச்சு. ரப்பர் வந்து கமர்ஷியலாகவும் ஓடிச்சு. பட் இஷ்யூஸ் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய கமிட்டி அதை வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. அந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த ராயன் படம் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. எல்லாரும் திருப்திப்படுத்தலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய பார்வை. நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் சென்சார் போர்டை கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு இதை அலோவ் பண்ணாங்க, இந்த படத்துக்கு இது கட் பண்ணுறாங்க, அந்த படத்தை வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க, இந்த படத்துக்கு நம்முடைய அரங்கத்தில் ஜனநாயக இஷ்யூ வந்தப்போ பேசி சொன்னான். அப்போ வந்து என்னென்னா, அங்கே உட்கார்ற கமிட்டி தான் அதை டிசைட் பண்ணுது. இதை தான் இங்கே இருக்கவங்களுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அங்கே உட்கார்ற ஒரு 4 பேர் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு 5 பேர் சேர்ந்து தான் ஒரு படத்தை டிசைட் பண்ண. அந்த கமிட்டியோட நோக்கம் தான் அங்கே பிரதிபலிக்க தவிர ஒட்டுமொத்த சென்சார் போர்டுடைய நோக்கம் அங்கே பிரதிபலிக்காது. இந்த ஒப்பீடு செஞ்சால் தான் இங்கே புரியும். ஒருத்தர் ஒரு ஆபாசமான வார்த்தையை ஒரு கமிட்டியை அலோவ் பண்ணோம், பரவாயில்ல, இந்த படத்துக்கு தேவைன்னு ஒரு கமிட்டி அடம் பிடிக்கும், இது அலோவ் பண்ண முடியாதுங்க, நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அந்த கமிட்டி அலோவ் பண்ண முடியாது. பெரும்பான்மையாக அங்கே 3 பேர் என்ன சொல்கிறோம், 4-5 பேர் படம் பார்க்குறாங்க, அதில் 4 பேர் வந்து பார்ப்போம். அந்த 4 பேரில் பெரும்பான்மையாக எதை அலோவ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து காட்சி பொருளாக வரும். ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா பெரும்பான்மை பண்ணிட்டாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. பெரும்பான்மையர் அப்ஜெக்ட் பண்ணனா அதை அலோவ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் அப்படியே இதுக்கு வந்துடுங்க, அங்கே ஜூரிஸ் வந்து பெரும்பான்மையான ஜூரிஸ் வந்து அது எதுக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டில் எது வருதோ அவர்கள் தான் அந்த படத்தை தேர்ந்தெடுக்க முடியும். தவிர ராயன் படம் வந்து நேஷனல் அவார்டு கொடுத்ததுனால தங்கலான் நல்ல படம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் நானே.
நானே ஒத்துக்க மாட்டேன். அதேமாதிரி ரப்பர் பந்து நல்ல பந்து இல்லை, நம்ம வாழை வந்து நான் மட்டமான படம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஜூரி கமிட்டி அதை டிசைட் பண்ணி எடுக்கிறாங்க. திரு வெங்கடேஷ்க்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் நீண்ட காலமாக இந்த இதில் பயணப்படுறீங்க, மெம்பராகவும் இருக்கிறீங்க, நிறைய படங்கள் பார்க்குறீங்க. கலாமாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, 400 படத்தை நாங்கள் பார்த்தோம். நீங்களே கூட குறிப்பிட்டீங்க 400 படம் நாங்கள் பார்த்தோம். 400 படத்தில் மிகச்சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படத்தை வந்து நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் எல்லாருக்கும் என்ன கேள்வி வருதுன்னா, ஆகச்சிறந்த திரைப்படமாக தங்கலானோ வாழையோ கொட்டுக்காளியோ அல்லது அது சக்ஸஸ்ங்கிற ரேட் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்படுறது அப்படின்னா 400 திரைப்படங்களை பார்த்து அதிலேயும் மிகச்சிறந்த திரைப்படமாக ராயன் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை எப்படி எழுப்புகிறார்கள்? ஆமா, அது அவங்க தங்கலான் வந்து இல்ல அப்படி நீங்க அதுதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க. நிறைய பேருக்கு வந்து இதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கமிட்டி எல்லாரும் சேர்ந்து ராயனை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவ்வளவுதான். அதோட தான் ஃபுல் ஸ்டாப். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. சிவாஜி கணேசனை விட ஆகச்சிறந்த நடிகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடிகர் திலகம். அவர் சிவாலயர் விருது பெற்றவர், மார்லன் பிரண்டோவுக்கு ஈக்குவலாக நடிக்கக்கூடியவர். அந்த கதாபாத்திரத்தை பிரதிபலிப்பு. நீங்கள் வீரபாண்டி கட்டபொம்மன் உயிரோடு இருக்கிறாருன்னா அது காரணம் சிவாஜி கணேசன். வாவு சிதம்பரனார் உயிரோடு இருக்காருன்னா அது காரணம் சிவாஜி கணேசன். இப்படி பல பேர் பரிமாணங்கள் நம்ம உள்ளத்தில் வந்து கொடிகாத்த குமரன் வந்து உள்ளத்தில் கொடி கொண்டவர். அவருக்கு கடைசி வரை நேஷனல் அவார்டே கிடைக்கல. ரிக்ஷாக்காரனா ஒரு ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளியாக எம்ஜிஆர் நடித்தார் ரிக்ஷாக்காரன்னு ஒரு படத்தில். அந்த படத்துக்கு அவருக்கு சிறந்த நடிகர்களுக்கான விருது கொடுத்தாங்க. கரெக்டா? ஆமாம். இது இப்போ நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க சொல்லுங்கள்? சிவாஜி கணேசனை விட ஆக சிறந்த நடிகர் நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? கடைசியில் அவருக்கு முடியான இதை வந்து கொடுக்கலன்றது தனிப்பட்டோம். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த அந்த கமிட்டியில் ரிக்ஷாக்காரனில் எம்ஜிஆர் நடித்த நடிப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த கமிட்டியும் டிசைடு தான். இப்போ 400 படங்களும் அவங்க பார்க்கணும், அதில் மாற்றே கிடையாது. 400 படம் பார்க்கறது சாத்தியமும் இருக்கு. இல்லை பார்ப்பாங்க, அதெல்லாம் ஜூரி டைம் எடுத்துப்பாங்க. இப்போ கூட வந்து விருதுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் அந்த ஜூரியில் திரு கலாம் மாஸ்டர் கணேஷ் இருக்கார். கணேஷ் பாபுன்னு என்னோட இனிய நண்பர், அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. போன வாட்டி அவர் நேஷனல் அவார்டு, அவருடைய படத்துக்கு தான் துணை இசையமைப்பாளருக்கான விருது ஸ்ரீகாந்த் தேவாக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிது. அவரும் இதில் இருக்கார். அவர் வந்து குறும்படங்களுக்கான ஒன் ஆஃப் த ஜூரி. போன வாட்டி வந்து மோடி அவர்கள் போய் நேராக குறும்படங்கள் பெஸ்ட் படம் சொல்லி யானையை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. ஞாபகம் நினைப்பாங்க இதில் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில். அது நேராக போய் மோடிஜியோட போய் இப்போ வந்து வாழ்த்தணும். அந்த யானைக்கும் அவங்களுக்குள்ள பிணக்கு பற்றி ஒரு ஃபிலிம் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றது. ஆனால் தமிழன்ஸ் கிடையாது, வேற ஆள் தான் எடுத்தாங்க. அப்போ அந்த குழு தான் பார்க்குது, அந்த குழு ஓட்டளிக்குது, அந்த குழு டிசைட் பண்ணுது. அந்த குழு தான் டிசைட் பண்ணது தவிர ஒட்டுமொத்தமாக அது கொண்டு வர முடியாது. கலாம் மாஸ்டர் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்திருக்கலாம்னா, இந்த மாதிரி 10 பேர் டிசைட் பண்ணி எடுக்கக்கூடியதுங்க அப்படின்னு சொன்னார். மிகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது. நீங்களே முதல்ல சொன்னீங்க தங்கலான் அதை விட பெஸ்ட் படம் இல்லையா, வாழை அதை விட பெஸ்ட் படம் இல்லையா, லப்பர் பந்து அதை விட சிறந்த படமாக பிரதிபலிக்கப்படலையா அப்படின்னு. பிரச்சனை இங்கே வந்து அவர் யாரும் வந்து தனுஷை குறைந்த நடிகர் என்று மதிப்பிட போகிறது கிடையாது. ஆனால் அவர் இயக்கி நடித்திருக்கக்கூடிய அந்த படம் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய பொருந்துதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, இது இப்போ இதில் என்ன பெரிய பிரச்சனை சார், தமிழ்லேருந்து கலாம் மாஸ்டர் இருக்கிறாங்க, குறும்படத்துக்கு கணேஷ் பாபு இருக்கார், இப்படி வெவ்வேறு மொழியை சேர்ந்தவங்க ஜூரி கமிட்டியில் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் அந்த படத்தினுடைய டிரான்ஸ்லேஷனும் உணர்வும் அந்த படத்தினுடைய எதிர்க்கப்பட்ட விடவும் எந்தளவு கன்வின்ஸ் ஆகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ தங்கலான் வந்து ரொம்ப ஆழச்சிறந்த ஒரு படம் வந்து ஒரு சோலார் தங்கவயலில் பட்டு எடுத்தப்பட்ட படம்னா நம்மள மாதிரி சினிமா தெரிஞ்சவனே இந்த படம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் டீப்பாக போகணும். வாழையிலை வழியை சொல்கிற படம் வாழைப்படம். அதே மாதிரி ரப்பர் பந்து வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஜாதி பின்மொழியில் ஒரு படத்தை கிரிக்கெட்டை நுழைச்சி வேறு மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ணியிருப்பார். வாழ்த்துக்கள். இது எந்த அளவு அந்த ஜூரி கமிட்டி வந்து ரீச் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்துக்கோங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவு ரீச் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ராயன் எடுத்துக்கங்க. ராயன் சிறந்த படம், நல்ல படம், கெட்ட படத்துக்குள்ளே நான் வரல. ஆனால் ராயன் படம் யார் பார்த்தாலும் புரியும். ஒருத்தர் எடுக்கிறாரு, காலைல 5 பேர் ஃப்ரைட் ரைஸ் போடுறாரு, ஒரு பல பரிமாணங்களுக்காக வராரு, தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறாரு, வெட்டுறாரு, குத்துறாருன்னு போகிறப்ப ஒரு கமர்ஷியலாக அந்த இது போகிறப்ப, ப்ளஸ் ஏற்கனவே 2 முறை தேசிய விருது வாங்கியிருக்கார். கேப்டன் மில்லர் படத்துக்கு வந்து சிறந்த நடிகர்களுக்கான விருது வந்து ராயன் கொடுக்கல, சிறந்த படம் தான் கொடுத்துருக்காங்க. அது கமர்ஷியலாக விட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. கேப்டன் மில்லருக்கு தான் சிறந்த நடிகருக்கான விருது அவர் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 360 ஆர்டிகளுக்கு சிறந்த நடிகை கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு? இவங்க வந்து அமரன் படத்தில் நடந்த சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகைக்கான விருது கிடைக்கும் நான்லாம் நினச்சேன். ஏன்னா பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும்.
நான் நினச்சேன் பர்சனலாக நான் அந்த படம் பார்க்குறப்ப கூட ஒய்ஃப்ட்டு சொன்னேன், சிவா கிடைக்குதே இல்லை இந்த மேடமுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தத்ரூபமாக கிளாஸாக நடித்தாங்க. கிடைக்கல உங்களுக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூரி கமிட்டியில் அந்த 360 ஆர்டிகல் நடித்தவங்க தான் பெரும்பான்மையான ஓட்டு போட்டிருக்காங்க. பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்ந்தெடுக்கணும் இவங்க ஓகேவா. அப்போ நீங்கள் வந்து 6 பேர் 10 பேர்னு வச்சுக்கோங்க. 6 பேர் சாய் பல்லவி, 4 பேர் சாய் பல்லவி போட்டு 6 பேர் வந்து அந்த 360 ஆர்டிகல் அடித்து அந்த இந்திய நடிகைக்கு போட்டுருந்தாங்கன்னா அதுதான் ஃபைனலைஸ்ட். இது புரிஞ்சுக்கணும். இங்கே இதை தாண்டி என்ன இருக்குது? நீங்கள் இந்த மொழி நம்ம தமிழ் மொழி படம் மட்டும் அங்கே உட்காந்துருக்கலாங்க. பல மொழி படம் உள்ள வருது. இந்தியாவில் பிராந்திய மொழியில் எடுக்கப்படுற அனைத்து படங்களும் வருது. இதில் இப்போ நம்ம சொல்கிற படம்லாம் விருதுகளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்களான்ற இதுவும் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோமே சில பேர் அனுப்ப மாட்டாங்க. அங்கே அரசியல் இருக்குது. அரசியல் இல்லை. இப்போ ஒரு படம் எடுத்துட்டிங்கன்னா அது நேஷ்னல் அவார்டுக்கு போகணும் அப்படின்றது அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அது சென்சாரில் வந்து சென்சார் ஆகிக்கணும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் அது சர்டிஃபிகேட் ஆகிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு எலிஜிபிள். இந்த எலிஜிபிள் இருக்க அப்படி தானே அது வந்து ஃபீச்சர் ஃபிலிமாக வெளியே. ஆமாம், இல்லை இது எலிஜிபிள் இருக்கிற எந்த படமும் அனுப்பலாம். ஆனால் அதை அனுப்புறதுக்கு தனி ஃபார்மேட் இருக்குது. அந்த கால நேரத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ட்ரான்ஸ்லேஷன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். இங்கிலீஷில் நீங்கள் தப்பாக கீழே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன்ஸு சப்டைட்டில் தப்பாக போச்சுன்னா அவங்களுக்கு புரியாது. ஒருத்தவங்க படம் பார்க்குறப்போ ஒரு தெலுங்கு படத்தை ஒரு ஹிந்திக்காரன் பார்க்குறாரோ வேற்று மொழியை பார்க்குறப்போ அந்த படத்தினுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கலாம். டைலாகை புரிஞ்சிக்கணும். என்ன பண்ணணும்? சப்டைட்டில் நோக்கி தான் நகருவாங்க. கரெக்டான அந்த சப்டைட்டில் இருக்கா இதெல்லாம் இருக்குது. இப்போ A1 சப்டைட்டில் மாற்றுறாங்க. சில மொழியே மாறுது. சில பேர் என்ன பண்ணால் ஏஎன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வந்து எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம உணர்வுபூர்வமான மொழியை தான் அது வெளிப்படுத்தா நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது அது வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, அது வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சங்கடங்கள் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால தான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணும் தான் அந்தந்த மொழி சார்ந்த ஒருத்தவங்க அங்கே இருப்பாங்க. ஏங்க இது எனக்கு புரியல, இந்த டைலாக் அந்த ரெப்ரசன்டேஷன், அப்போ வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இல்லை இந்த உணர்ச்சிக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் இது வேறு மாதிரி வந்திருக்கு, இது கிடையாதுங்க, இதுங்க ஓ அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இது என்னன்னா கலாமாசு மட்டுமே சேர்ந்து ராயன் படத்துக்கு சிறந்த படம்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு அவங்க ஒன் ஆஃப் த ஜூரி. இந்த கேள்வி வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளத்தில் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இந்த விருது அறிவிக்கப்பட்ட உடனே. அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னது போல் பல்வேறு படங்களை ஒப்பிட்டு என்ன இது படத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதுல அதில் ஜூரியை தான் இந்த கேள்விக்கு நோக்கி உட்படுத்தினாங்க. என்னென்னா கலா மாஸ்டர் வந்துட்டாங்க, கலா மாஸ்டர் வந்து அவங்களுக்கு இந்த படத்தை இந்த வேறு படமெல்லாம் அதை பற்றி அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் தானே, ஏன் அவங்க சொல்லலை? இல்லை அது அவங்களும் தனுஷும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. எப்படின்னா அந்த படத்தை நீங்கள் சொன்ன எந்தெந்த படம் தமிழில் இருந்து நீங்கள் நேஷ்னல் அவார்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கோ அந்த படங்கள்லாம் பட்டியலிடப்பட்டு எல்லா ஜூரியும் பார்ப்பாங்க. எல்லோரும் பட்டியலிடப்பட்டுருவாங்க. நீங்கள் 10 படம் பார்ப்பாங்க, 10 படத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒப்பீனியன் எடுத்துருவாங்க. எல்லா படமும் எடுத்துருவாங்க. இப்போ மகாராஜா படத்துக்கு கூட தான் கொடுத்துருக்காங்க, துணை நடிகைக்கான விருது கொடுத்துருக்காங்க, ஸ்டண்டுக்கான விருது கொடுத்துருக்காங்க. சிவா படம் வந்து அமரன் படத்துக்கு சிறந்த டைரக்டருக்கான விருது கொடுத்துருக்காங்க. அவர் ஜி பிரகாஷ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே வந்து ஆல்ரெடி விருது ஜி பிரகாஷ் ஏற்கனவே நேஷனல் அவார்டு வாங்கிட்டார், 3வது தடவை வாங்குறாரு. அந்தந்த படங்களுக்கு கொடுக்கறது வந்து யாருமே அவங்க கேள்வி அனுப்பல. இப்போ கூட சிறந்த ஆடை அமைப்பாளர் படத்துக்கு வந்து புஷ்பா கொடுத்துருக்காங்க. என்ன ஜிக்னா மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாரு, அது ஆடை அமைப்பார்னா அதை வந்து அந்த ஜூரி கமிட்டி கன்வின்ஸ் ஆகுது. எப்படின்னா இல்லை சார், அங்கே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜூரி கமிட்டி இப்போ நீங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் போர்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் என்னங்கிறது தெரியும். இப்போ இந்த மாதிரி ஜூரி வந்து ஒரு என்ன கேள்வி, இப்போ இதே திருமிகு கலா மாஸ்டர் அவர்களே பார்த்து அவங்க ஒரு டான்ஸர், ஃபைன், அதில் வந்து யாருக்கு எந்த குழம்பும் இல்லை, நீ நிறைய படங்கள் பண்ணிக்க, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், நல்ல கோரியோகிராஃபர், அதில் யாருக்கு மான். ஆனால் ஒரு படத்தை இயக்குபவர்களோ அல்லது அந்த படத்தை திரைக்கதைக்கு உட்படுத்தப்படுவரோ அல்லது எடிட் பண்ணப்படுவரோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அந்த படத்திற்கு ஒரு ஜூரியாக வருகின்ற போது அது சிறந்த படமாக தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு நடன கலைஞர், நடனத்தினுடைய ஒரு நிபுணன் பெற்றவரை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் பண்ண முடியாது. ஆனால் எப்படி அந்த கேள்வி அவருக்கு வருது அப்படின்னா, நீங்கள் என்ன கேள்வி வைக்கிறீங்கன்னா பால் மகேந்திரா மாதிரி ஒரு 6 நேஷனல் அவார்டு வாங்கினவர், அப்போ அவருக்கு அதோட இது தெரியும். அந்த வலியும் வேதனையும் அந்த படம் சொல்ல வரக்கூடிய அந்த கதையம்சமும் அல்லது அது மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டிய தேவை இருக்கும். இப்போ ஒரு விருதுங்கிறது என்ன, அந்த விருது மூலியமாக அந்த கலைக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கிறது, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அதன் மூலமாக மீண்டும் அதே போன்ற ஒரு ஆக்கத்தை கொடுக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் உருவாக்குறது, அதுக்கான அங்கீகாரம் தான் அந்த விருது. அப்போ அந்த விருதை கொடுக்கக்கூடிய ஒரு யாராக இருக்க வேண்டுங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, இது வந்து இந்த விருதை கொடுக்கப்படுவதற்கு இதுதான் கேட்டகரி அப்படின்னு வரையறுக்கப்படலை. இதுதான் ஒரு டைரக்டராக இருக்கணும், 10 படம் இட்டு கொடுத்துருக்கணும், ஒரு ப்ரொடியூசராக இருந்துக்கணும், சினிமாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் மறுபடியும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனே வரேன். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் இருக்க மெம்பர்ஸ்லாம் எல்லாருமே சினிமா சம்மந்தப்பட்டவர்களா? இல்லை.
சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு 10% கூட இருக்க மாட்டாங்க. 90% அவுட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஆசிரியர்கள் இருப்பாங்க, பேராசிரியர்கள் இருப்பாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, லாயர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சினிமாவே பார்க்காதவங்களும் அதில் மெம்பராக இருப்பாங்க. ஏன்னா அந்த சினிமாவே பார்க்காதவன் அந்த படத்தில் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறான். ஏன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக்காக தான் பார்ப்பாங்க. நீங்கள்லாம் போர்டு மெம்பர்ஸ் வந்து சினிமா தெரிஞ்சவங்கலாம் கிடையாது. போர்டு மெம்பர்ஸில் இருக்கவங்களாம் ஒன் ஆஃப் த பப்ளிக். எனக்கு ஒரு காட்சி ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தர் காட்சி ஒருத்தருக்கு ஏற்றுக்காமல் இருக்குது. ஒரு பப்ளிக்கோட வியூ வந்து ஏற்றுக்குது, ஒரு பப்ளிக் விட அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுது. ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஆராயறதுக்கு தான் அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். இதுக்கு அனுமதிக்கலாங்க, இது வந்து சட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு பில் இருக்குது, இந்த செக்ஷன் படி இதெல்லாம் நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இது ஒரு கண்டென்ட்டு. இதே மாதிரி தான் நீங்கள் இதுவும் எடுத்துக்கணும், இதுவும் அதே தான் எடுத்துக்கணும். என்ன கேட்டகரியில் போடணுன்னா அப்போ நடன இயக்குனருக்கு போடணும். நடன இயக்குனர் சேர்ந்து பராகான்லாம் இருந்திருக்காங்க, நடன இயக்குனராக போட்டிருக்காங்க. முன்னாடி அதெல்லாம் வரலாறு, காங்கிரஸ் பீரியட்லேயும் போட்டிருக்காங்க, எல்லாருமே போட்டிருக்காங்க. இவங்கள தான் போடணுன்றதுக்கு அதுக்கு எந்த ஒரு கேட்டகரியும் கிடையாது. நாளைக்கு நீங்களே கூட அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வச்சு உங்களை கூட ஜூரி ஆக்கலாம், என்ன கூட ஆக்கலாம். அது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்குள்ளே போகிறது. அவங்களுக்கு சினிமா சம்பந்தமான தொடர்பு இருக்கா அப்படின்றது தான். ஏன்னா ஒரு திரைப்படம் எடுத்தானா அதில் நடனமும் ஒரு பாட்டு, காஸ்டியூம் ஒரு பாட்டு, ப்ரொடக்ஷன் ஒரு பாட்டு, ஃபோட்டோகிராஃபி ஒரு பாட்டு, ஸ்டண்டு ஒரு பாட்டு, ஒளிப்பதிவான சினிமா ஃபோட்டோகிராஃபி ஒரு பாட்டு, பாட்டு. அப்போ 24 கிராஃப்ட்டும் சேர்ந்தது தான் ஒரு சினிமா. நீங்கள் பிரபுதேவாவுடைய பாடல்கள், இல்லாட்டி நம்ம இந்த ராஜீவ் சுந்தரம் பாடல்கள், இல்லை கலாமாஸ்டர் பாடல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை பாருங்கள். அந்த பாட்டுள்ள ஒரு கதை இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, அது திருப்பதி எழுமலை வெங்கடேசா, அந்த பாட்டை பாருங்கள். எப்படி அந்த ஒட்டுமொத்த கண்டென்ட், அந்த படத்தோட கண்டென்ட் அதில் வந்துடும். அந்த டான்ஸ்லேயே ஒரு இது சொல்லுவாங்க, எக்கக்கோ எக்கக்கோன்னு ஒரு பாட்டு வரும், இது சுந்தர்சி படத்தில். அந்த படத்துலேயும் பாருங்கள். இது வந்து நான் எதுவும் சொல்ல, ரொம்ப உங்களுக்கு எளிமையாக எல்லோரும் புரிஞ்ச மாதிரி சொல்லணுன்னா சிக்கு புக்கு ரயில் எடுங்க. அது உள்ள ஒரு கதை இருக்கும். நடன இயக்குனர்ன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஈஸி. அந்த கேள்வி மாற்றல, அந்த துறையில் வித்தகராக அவர்கள் இருக்கலாம். அதுதான் நான் கிராஃப்ட் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த இப்போ இந்த நளினம் இப்படி வருதா இல்லையா, இவங்க இப்படி இல்ல அப்படி கிடையாது. ஒரு திரைக்கதை நடன இயக்குனர்கள் எத்தனை பேர் டைரக்டர் ஆயிருக்காங்க. ஒரு திரைக்கதை எப்படி வெயிட் பண்ண முடியும், அந்த அவங்க எப்படி அதை வந்து அதெல்லாம் எப்படி பண்ண முடியும், வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பாங்க சார். இப்போ பிரபுதேவா நடன இயக்குனர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு சார். ராஜு நடன இயக்குனர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க சார். பல நடன இயக்குனர் டைரக்ட் ஆயிருக்காங்க சார். ரகுராம் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட நடன இயக்குனர் டைரக்ட் ஆயிருக்காங்க. எல்லா நடன இயக்குனருக்குள்ள ஒரு நடிகர் இருப்பாங்க, எல்லா நடன இயக்குனருக்குள்ள ஒரு இயக்குனர் இருப்பாங்க. அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ கலா மாஸ்டர் வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா கொடுத்து ஒரு படம் எடுத்து கொடுங்கன்னா நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த திறமை இல்லாமலாம் சத்தியமாக இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் நம்ம என்னென்னா ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே ஒருத்தர் அடைக்கிறோம். அவங்க நடன இயக்குனராக ஒன்லி டான்ஸ் மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த பதிவை நினைவு விட்டு விரும்புகிறேன். ஒரு நடனத்துக்குள்ளே ஒரு கதை இருக்கும், ஒரு கதைக்கு. அதுதான் நடன இயக்கத்தினோட சக்ஸஸ். அந்த இடத்துல என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அதில் ஒரு கதை பண்ணுவாங்க. அதுதான் அந்த நடன இயக்குனர்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த ஃபுட்டேஜ் நீங்கள் தான் தாங்கி டைரக்ட் பண்ணாலும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால தான் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களில் யார் யார் எந்தெந்த துறையில் வித்தகராக இருக்காங்களோ அவங்களை கொண்டு வந்து அங்கே ஜூரியாக போடுறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் இப்போ மெய்யழகுன்னு வாங்கியிருக்காங்க, ரைட்டா? அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த ரசூல் பூக்குட்டி கூட ஒரு வாட்டி ஜூரியாக இருந்திருக்காரு. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ரசூல் பூக்குட்டிக்கு ஒன்லி ரீ ரெக்கார்டிங்கு RR பற்றி தானங்க தெரியும். அவர் எப்படிங்க ஒட்டுமொத்த அப்படி கிடையாது, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. இந்த துறையில் அவர் வல்லுநராக இருக்கார். அவரை கூப்பிட்டு இப்போ எவ்வளோ ஒளிப்பதிவாளர்கள் டைரக்டர் ஆயிருக்காங்களே, எவ்வளோ ஸ்டெண்ட் மாஸ்டர் டைரக்டர் ஆயிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஜாகவர்தங்க ஆயிருக்காரு, சூப்பராயன் ஆயிருக்காரு, பல ஸ்டெண்ட் டைரக்டர்லாம் டைரக்டராக இருக்காங்க. பல ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் ஆயிருக்காரு, நம்ம KC திவாகர் ஆயிருக்காரு. எவ்வளோ ஒளிப்பதிவாளர்கள் டைரக்ஷன் வராங்க. இப்போ இன்றைக்கி பெரிய ஹிட்டு கொடுத்தாரு KV ஆனந்த், இறந்து போயிட்டார். அவர் எவ்வளோ பெரிய ஒளிப்பதிவாளர். அவர் பெரிய படங்கள்லாம் ஹிட்டு கொடுக்கல உங்களுக்கு. ஏன்னா சினிமான்றது அந்த துறையில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த துறையில் வல்லுநராக இருப்பீங்க. இப்போ எவ்வளோ நடிகர் இல்லை, கமலஹாசன் வந்து பல்துறை வித்தகர்ல. நீங்கள் கமல் இந்த கேள்வி கேட்க முடியுமா? எல்லாரும் கமலஹாசன் ஏற முடியாது. சொல்ல கமல் மாதிரி ரஜினிக்கும் இருக்கு. ரஜினி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணல, அவ்வளோதான்ப்பாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நீங்கள் சொல்கிறது போல நடிகர்கள் வந்து இயக்குனர்களாக அவதாரம் எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த அரிதாரம் பூசுங்கிறது அவங்களுக்கு என்னங்கிறது தெரியும். இந்த கேள்வி சமூக வலைதளத்தில் வருகிறது. அதுக்கு தான் இந்த பதில் சொல்றேன். மகாராஜா படத்துல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் விஜய் சேதுபதி. தங்களால் மிகச்சிறந்த திரைப்படத்தை அந்த தன்னுடைய அப்பியரன்ஸ் மூலியமாகவும் தன்னுடைய நடிப்பு அசாத்தியமான திறமை வெளிப்படுத்தியிருந்தார் விக்ரம்.
ஏன் அவங்களுக்கு 2 பேத்துக்கும் கிடைக்கல அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லை? அங்கதான் அரசியல் இருக்குதாங்கிற புரிதல் இல்லை, அரசியல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அரசியலுக்கு இருக்குதுன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை டச் பண்ணீங்க. திரு தனுஷ் அவர்கள் வந்து கட்சி அது வந்து வலைதளத்தில் வரதுனால அந்த பதில் அது அந்த அந்த கேள்வி வந்து இப்போ வருது. இப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னா, கலா மாஸ்டருக்கும் தனுஷ் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க, அவங்களால வந்து கொடுக்குறாங்க. கலா மாஸ்டர் எல்லாருக்குமே ஃப்ரெண்டுங்க. இல்லை நான் சார் இது வந்து நீங்க இப்போ இந்த அவார்டு அறிவிச்ச உடனேயிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கலா மாஸ்டர் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்றதை தெளிவுபடுத்தி விரும்புகிறேன். சினிமா வர ஆசைப்படுற ஒவ்வொரு நடிகைகளும் எங்கே போய் நடனம் கற்றுப்பாங்கன்னா கலா மாஸ்டர்கிட்ட தான் கற்றுப்பாங்க. இது வந்து எழுதப்படாத விதியாக நடிகை சங்கத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ எங்கே வச்சுருக்காங்க தெரில. ஃபஸ்ட்டு நீங்கள் சினிமாவுக்கு வரணும், ஒருத்தர் வந்து பாம்பேலேருந்து வராங்க, புதுசாக வராங்க, அவங்க நடனம் கற்றுக்குன்னா முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, கலா மாஸ்டர் போய் கற்றுக்க. நடிகை சங்கத்தில் தான் ஆடிட்டோர் தான் நடக்கும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் உரிமையாக பேர் சொல்லி கூப்பிட்ற அளவு அவங்க நெருக்கமானவங்க. இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கலா மாஸுக்கு நடனத்தில் மட்டும் தான் நீங்கள் நிபுணத்துவம் இருக்குன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கும் எல்லா தகுதிகளும் இருக்குது. அது ஒரு பாட்டை வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாட்டு என்ன கேள்வி வருதுன்னா, அரசியல் இதில் இருக்குது அப்படிங்கிறது என்ன, எங்கே அரசியல் இருக்கு சொல்லுங்க. அதுதான் தனுஷுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. தனுஷ் வந்து நான் முன்னாடி பதிவை நினைவிட்டு விரும்புகிறேன். 2 முறை தேசிய விருது வாங்கிட்டார் தனுஷ். அசுரனுக்கு வாங்கிட்டாரு, அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு வாங்கிட்டாரு. 2 முறை தேசிய விருது அவரை நடிப்புக்காக வாங்கினார். அதில் யாருக்கும் அந்த மாற்று கருத்து இல்லை. அவர் சிறந்த நடிகருங்கிறதுல யாருக்கும் மாற்று. இப்போ கேள்வி என்னன்னா, அவர் இப்போ அந்த தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த கட்சியினுடைய கொடி அதை சார்ந்த அந்த கட்சியினுடைய பிரமுகர்கள் பேசுறாங்க. கட்சி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரசிகர் மன்றம் அந்த ரசிகர் மன்றத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி கேட்டா அவங்க ரசிகர் மன்ற நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, நான் ஏற்கனவே வச்சிருக்கோம், இப்பதான் அந்த வந்து கொடி கார்ல கட்டுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவர் ரசிகர் மன்ற தலைவர் சுப்பிரமணிய சிவாவே அவர் பேட்டியில சொல்றாரு. அந்த இஷ்யூ இப்போ வருகின்ற போது விஜய் அவர்களுக்கு எதிராக திரு தனுஷை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? அப்போ தனுஷ் அவர்களுக்கு வந்து தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? இருக்கலாம், மாற்று கருத்துல. அதுல அவருக்கு விருப்பம், அவருடைய விருப்பம். ஆனா அது இருக்கிறது தப்பும் கிடையாது. நமக்கு அது எல்லாம் போக முடியாது. அதான் சொல்றேன், இது சரி தப்புங்கிறதை தாண்டி இந்த சந்தர்ப்பத்தை பாஜக வந்து பயன்படுத்திக்குது அப்படின்னு அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இதை பத்தி நானும் பார்த்தேன். அதுக்கு தான் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவூட்ட விரும்புகிறேன். இப்போ தனுஷ் வந்து இது நாள் வரை எந்த நேஷனல் அவார்டு வாங்கலை, சரிங்களா? இப்போ இந்த கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா நேஷனல் அவார்டு அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரு முடிச்சு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அவர் நல்ல நடிகர். 2 முறை ஆடுகளத்தில் வாங்கிட்டார், அசுரனில் வாங்கிட்டார். 2 முறை சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு வாங்கிட்டார். அப்போ மட்டும் எழுப்பாமல் இப்போ ஏன் எழுப்புறீங்கன்றதான் காரணமே. ஏன்னா இப்போ அப்போ கொடுக்குறப்ப ஜூரியில் வந்து தனுஷ் எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆகிடுவார், எதிர்காலத்தில் கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்லி கொடுத்தாங்களா? நடிப்புக்கு கொடுத்ததுங்க. கேப்டன் மில்லர்ன்ற அந்த படத்துக்கான நடிப்பை அங்கே இருக்க கமிட்டி எல்லாம் சேர்ந்து இவர் நல்லா நடிச்சிருக்காரு, தமிழில் கொடுத்தா இவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாஜகவுடைய பின். சரி, உங்களுக்கு இன்னொரு பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக மம்புட்டிக்கு எது கொடுத்தாங்க? மம்புட்டி பிஜேபி ஆதரவாளரா? அவர் தானே இந்தியாவின் தலை சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்க. அவர் தானே கொடுத்துருக்காங்க. அவர் பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணாரா? மோகன்லாலுக்குள்ளே சாஃப்ட் கார்னர் இருக்குதா கூட சொல்லுவாங்க. பிஜேபிக்கு ஓரியன்டாக இந்துத்துவா மேலே நிறைய ராணுவ சம்பந்தமாக நடிப்பார், ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதா சொல்லுவாங்க. இன்றைக்கி சிறந்த நடிகர் சொல்லி மலையாளத்தில் இருக்கக்கூடிய மம்புட்டிக்கு கொடுத்துருக்காங்களே, அவர் என்றைக்காவது கட்சி சம்மந்தப்பட்ட எதனா விழாக்களில் கலந்துருக்காரா? மோடியை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரா? இல்லை எதிராக பேசியிருக்காரா? எதுவுமே இல்லைங்க. அந்த கமிட்டி டிசைட் பண்ணுதுங்க, அவ்வளோதாங்க. அந்த கமிட்டி வந்து மம்புட்டி தான். தனுஷை விட, விக்ரமை விட, இந்தியாவிலே பல நடிகரை விட மம்புட்டி நடிப்பு நல்லா இருக்குது அந்த படத்தில். அதனால் அவரை எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிறாங்க அவர் தாங்க தேர்ந்தெடுக்கணும். அப்போ நீங்கள் இந்த அரசியல் முடிச்சு அதில் போட முடியுமா? கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கமிட்டி டிசைட் பண்ணுறது தான், அவ்வளோதான். அந்த கமிட்டியில் ஒவ்வொரு பிராந்திய முடியை சேர்ந்தவங்க ஒருத்தங்கிறப்ப டவுட்ஸ் வரப்போ கிளியராக இருக்கும், அவ்வளோதான். அதுவும் கமிட்டி வந்து டிசைட் பண்ணி விருதுகள் அறிவித்த பிறகுதான் யார் ஜூரினே வெளியே சொல்லணும். சார் எங்க கேள்வி வைக்கிறாங்கன்னா, வீர் சாவர்கர் அவர்களை குறித்த குறும்படத்திற்கு வந்து விருது கொடுக்கறதுக்கு, அந்த 370 பற்றி எடுத்து விருது கிடைக்கிறது, இது போன்று இருக்கக்கூடிய படங்கள் வந்து பிஜேபியுடைய கொள்கைகளை ஆதரித்து வரக்கூடிய படங்களுக்கு அந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. அப்போ அதுல இருந்து பின்னடைவில் யார் இருக்காங்கிற கேள்வி தான் அரசியல் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் எழுப்புறாங்க. நியாயமான கேள்வி. அப்போ 360 ஆர்டிகளுக்கு அந்த 360 ஆர்டிகளை பற்றி படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ வீரசாகர் பிரச்சனை அப்படி கிடையாது. இப்போ கேரளா ஃபைல்ஸ் கூட போனவாடி ஒரு விருது கொடுத்தாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு விருது கொடுத்தாங்க. அதுவும் அதில் ஒரு அது சம்மந்தமான முறையாக மத்திய அரசுக்கான விருதுக்கு அனுப்பப்படுகிறது, அது பார்க்கப்படுகிறது, அவ்வளோதான்.
நீங்கள் அப்படி தான் நான் வந்து ஒத்துப்பேன். தேர்வு செய்யப்படுது தானே சார் அது விருதாக 400 படங்கள்ல அந்த படம் மட்டும் தேர்வு செய்யப்படுது இல்லை. அப்போ அங்கே தான் அந்த கேள்வி வருது. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன, அந்த விருதுக்கான வழங்குவ நோக்கம் என்னங்கிறது தான் அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வியை எழுப்புறாங்க. ஆமாம், விருது இப்போ 360 ஆர்டிகளுக்காக தான் அந்த படம் கொடுத்ததுல அந்த 360 ஆர்டிகளில் அந்த கேரக்டரை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நீங்கள் எடுக்கணும். அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ சாய் பல்லவியோட நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை, கமிட்டி சொல்லுது. நான் சொல்லலை, கமிட்டி சொல்லுது. அந்த இருக்க 10-15 பேர் அவங்க டிசைட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது வந்து அதனால் வந்து அந்த நடிகையை விட சாய் பல்லவி வந்து சரியாக நடிக்கலைன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனால் எப்படி வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து போர்டு சில பேர் கன்வின்ஸ் ஆகி சில பேர் கன்வின்ஸ் ஆக மாட்டான்றப்ப அது வந்து எதிர்வினை ஆட்டுதோ, அதேமாரி சில விஷயங்களில் மெஜாரிட்டி தான் கன்வின்ஸ் ஆகணும். ரெண்டாவது எப்படின்னா, நீங்கள் இன்னாருக்கு இவ்வளோ ஓட்டு போடுங்க அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களோட நம்பர்ஸ் போட்டு போயிடுவாங்க. எண்டாவிட டிசைடிங் அத்தாரில் தான் அது வருது. இப்போ கலா மாஸ்டர் இருக்கிறாங்க, தனுஷ் என் ஃப்ரெண்டு, அது நான் 15 மார்க் எக்ஸ்ட்ரா போடுறேன்னு கிடையாது. அந்த இதுக்கு என்ன மார்க்கோ அதான் போடுவாங்க. அதேமாரி இன்னும் மற்றவங்களாம் பார்ப்பாங்க. அப்போ ஃபைனலாக வரப்போ ராயனு தங்கலான்னு எல்லாமே இருக்கும். அதில் அதிக நம்பர்ஸை ராயன் பெற்றிருக்கும். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. அது என்ன சர்ச்சை, அவன் தனுஷ் நான் நடித்தாரா நடிக்கலையா, அவர் அரசியலுக்கு வருவாரா, அதுலலாம் அவங்க யாருமே போக தேவையில்லை. 360 ஆர்டிகள் விட சிறந்த படங்கள் நிறையா இருக்குன்றது நானும் ஒத்துக்கிறேன். நம்ம தனுஷ் படத்தோடைய ராயன் படத்தை விட சூப்பர் டூப்பர் படம்லாம் இங்கே இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அங்கே மார்க் அடிப்படையில் அங்கே தேர்ந்தெடுக்கிற கமிட்டி அடிப்படையில் எது தேர்ந்தெடுக்கப்படுவதோ அதுதான் பொது வழியில் வரும். இந்த அடுத்த கட்ட நகர்வுகள், இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்தில் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.